என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க தம்ப்நெயில்ல? எல்லாம் மாத்திக்கலாம். டாஸ்க் இந்த வீக்கெண்ட் டாஸ்க் அவங்க என்னென்ன கிரியேட்டிவ் டீம் பண்றது, நாங்க பண்ணிருக்கோம் பாருங்க ஒரு கிரியேட்டிவ் கிளீனிங் டீம். ஆனா நான் செய்யறனோ இல்லையோ நீங்க நல்லா செய்றீங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க தாண்டா பண்ணுவோம், அப்படி தாண்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் புரியும். யாருமே எனக்கு புரியல, நாங்க அதை பத்தி பேசல. நினைச்சுக்காங்க, ஏன் நாங்க அப்படி நினைக்க மாட்டோம்? ஏன் நாங்க ஒரு மானம் கட்டவைங்க? அதுலயும் இந்த விஷயத்துல பார்க்கும் போது கொஞ்சம் ஓப்பனாவே பேசுவோம். பிரதர் அப்படின்ற கண்டென்ட்டுக்கு ஏதோ ட்ரை பண்ற மாதிரி ஒரு கியூட் கட்டுறாங்க. வியானா அவர்கள் இதை ஒரு கண்டென்ட்டுக்காக தான் அதை செய்யறாங்களே தவிர கண்டென்ட்டுக்காக செய்யல அப்படின்றதை நிரூபிக்கிறதுக்காக வியானா அவர்கள் தடுமாறிய தருணத்தை நம்மளால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்க முடியும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கரும இது கண்டென்ட்னால அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிற வியானாவையும் பார்க்க முடியும். அரோரா கமருதீன் ஒன்றாக செய்யும் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து விஜய் பார்வதி வயிறு எரிகிறார் என்பதுதான் நிஜம். ஃபீலிங் இருந்தா போய் சொல்லுங்க கமருதீன் கிட்ட, ஏன் தனியா ரம்யா ஜோ கிட்ட புலம்புறீங்க விஜய் பார்வதி அப்படின்ட்டு நம்ம பானிபுரி அங்கிள் கேக்குற மாதிரி தான் கேட்க வேண்டியது. கமருதீனுக்கு கெமி கிட்ட என்ன பிரச்சனை? கமருதீன் இந்த வீரத்தை சொல்ற தூக்குறதெல்லாம் கெமி கிட்ட காட்டுறதும் ஆசைப்படுறாங்க போல. பாவம், கெமி கிட்ட அவர் வேற என்ன எதிர்பார்த்தாரோ என்னவோ அப்படின்றது நமக்கு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. செல்ஃபி ஆமா, செல்ஃபியோட கமருதீன் டான்ஸ் ஆட, அந்த பக்கம் ஃபயர் இன்ஜினுக்கே போன் அடிச்சு கூப்பிடலான்ற மாதிரி பார்வதி வயிறு குபுகுபு எரிய, அதை மேட்ச் பண்றதுக்கு கமருதீன் ஒரு இடத்துல டான்ஸ் ஆட, அதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம பார்வதி அந்த இடத்துல நின்னுகிட்டு கமருதீனோட ஃபோர்ஸ்ஃபுல்லியா ஒரு டூயட்டை ட்ரை பண்ண வரே வா அப்படி நடந்துகிட்டு இருக்க ஒரு ஜாலி ஃபன் டாஸ்க் இடையிலே ஒரு பரபரப்பான ஒரு மொமெண்ட். ஐ எம் இன்ஜூர்ட் அப்படின்ற அளவுக்கு கனி அவர்களுக்கு அடிபடுது. அடிபட்டவுடன் ப்ராடக்டும் விழுகுது. ப்ராடக்ட் எடுக்க வந்த கனி அக்காவும் விழுகுறாங்க. ஆனா ப்ராடக்ட தூக்கி வின்னர் அப்படின்னு போனாரே தவிர விழுந்த கனி அக்காவை தூக்கணும்னு தோணல. ஹியூமனிட்டியும் கிடையாது. ப்ரோவோக்டிவ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் மிஸ்ஸஸ் ஜோ மைக்கேல். போடே என்னண்ணே அப்படி ஆயிட்ட, எனக்கு புரியலையே, என்னன்னாச்சு? என்ன ஜோனே? அசையாத மரம் ஒன்று. ஓ, இதுதான் பர்ஃபார்மன்ஸ்ல மயங்கறதா? என்னென்னமோ செய்யறாங்கடா. வணக்கம் 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 மக்களே. என்னென்னமோ செய்யறாங்கல்ல. எஸ், இன்னைக்கெல்லாம் ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் டாக் டிக் 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 அப்படின்னு இருக்கு. எஸ். So yes, day 45. How was the day na today big boss? Day 45 எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா மக்களே, 45ல அடிச்சுட்டு இன்னும் 5 நாள்ல 50 அடிச்சிருவாங்களா, ஹாஃப் செஞ்சுரி போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா, ஏன்டா போடுறீங்க ஹாஃப் செஞ்சுரி, போதும் நான் நிப்பாட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா கண்டென்ட் இன்னைக்கும் ஒண்ணுமே இல்ல, அதை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு 2-3 இருக்கு. அந்த 2-3 கொஞ்சம் டிஸ்கஸ்டா பேசுற அளவுக்கு இருக்கு. அதாவது நம்ம மேலேயே அவங்களுக்கு கரிசனம் இருந்திருக்கு. வெளியில ரிவ்யூ பண்ணுவாங்களே, அவங்களுக்கு ஏதாவது 40 நிமிஷத்துக்கு கண்டென்ட் கொடுக்கணுமே. ஏன்னா கூட இருக்கிற ஆங்கர்லாம் கண்டென்ட் எழுதுறேன்னு சொல்லுவான், ஆனா அதை பத்தி பேச மாட்டாங்களே. அந்த ரிவ்யூவர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்களே. இந்த மாதிரி பல விஷயத்துக்கு நடுவுல மக்களே, ஒரே நிமிஷம் மக்கள், அதாவது முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது தனுஷ் அவர்கள் கையும் களவுமாக மாற்றிய தருணத்தை இன்னைக்கு நம்ம பேசுவோம். அதுக்கு நடுவுல என்னப்பா சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரி, ஓகே. சோ இப்ப இன்னைக்கு ஷோல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்திரிக்கால காரம் அதிகமாயிடுச்சு ஒரு பிரச்சனை. கமருதீனை அரோரா உஷார் பண்ணிட்டாங்களா, அதை எப்படி திருப்பி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை. எனக்கு நான் நல்லா பெஸ்ட் பண்ணேன் ஆனா ஒர்ஸ்னே குடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை. எஸ். கடைசியில எதுக்குமே போகாத எங்க கனியக்கா, அன்பே அடையாளன்றது எங்க கனியக்காவை முட்டிய உடைச்சு தள்ளி விட்டது, அது ஒரு பிரச்சனை. அதுல வியானா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே கோவப்பட்டு
தானே, இது தப்பு தானே எப்படி தள்ளி அப்படின்னு விட்டாரு பாத்தீங்களா? எப்படி தள்ளி விட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்தது. அது அதை விட அடுத்த பிரச்சனை. இதுல எங்க கனியக்கா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல எங்க கனியக்கா கத்துவாங்கன்னு பார்வதி எதிர்பார்த்த தருணத்துல பார்வதிக்கு அடிபட்டாலும் பார்வதி தான் கத்துறாங்க. கனிக்கு அக்காக்கு அடிபட்டாலும் பார்வதி தான் கத்துறாங்க. ஆக மொத்தத்துல ஸ்கோர் நான் தானா செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க போல பார்வதி. அதனால கனி அக்கா அவர்கள் எனக்கு பிரச்சனை இல்ல, இட் இஸ் ஃபன், இட்ஸ் ஓகே, நாங்க ஆல் ரைட் பிக் பாஸ் அப்படின்னு ஸ்போர்ட்டிவா எடுக்கும்போது விஜய் பார்வதி மைண்ட் வாய்ஸ் சமால் 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 பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது, இன்னும் நம்ம கோவா உக்கிரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உக்கிரமா இருந்த மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிச்சு. ஓகே, நாம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். சோ ஓபன் பண்ணாவே நைட்டு, அதாவது இருட்டுல சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க கொட்டாய் விடாம. கொட்டா எனக்கு புரியலையே. காரமா சமைக்கிறீங்களாங்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நைட்டே காரத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் நைட்ல இருந்து ஆரம்பிக்குது, காரமா சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஏன் சம்பந்தமே இல்லாம இது சொல்றாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு லீடு வைக்கிறாங்க, அப்படி ஒண்ணு பண்றாங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயத்துக்குத்தான் நேத்தே லீடு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் நேத்து லீடு வச்சு அப்படியே இன்னைக்கு கொண்டு வராங்க. சோ அப்படி நடந்து அப்படியே போன உடனே நமக்கு எல்லாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 24/7ல சோசியல் மீடியா எல்லாமே பரவிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், எஃப்ஜேக்கும் வியானாக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, வாட் இஸ் அதுக்கு முன்னாடி மக்களே இன்னைக்கு நாங்க ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனோம். நான் 5 நிமிஷம் லேட் ஆனதுக்கும் நான் இந்த சோஃபாக்கு பின்னாடி இருந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உட்கார்ந்து தனுஷுக்காக காத்திருந்து கடுப்பாகி சோபாக்கு பின்னாடி போய் பாவமா முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்து கனவுல வேண்டிக்கிட்டு இருந்த மக்களே புரியல. அத கூலா வந்து உட்கார்ந்துகிட்டு என்னமோ நான் தான் லேட் பண்ண மாதிரி ஓகேவா தனுஷ் அவர்கள் வந்து ஆங்கரிங்கை செய்து என் மேல் பழி சுமத்துகிறார். மக்களே எல்லாரும் பார்த்து மேலிடம் கீழிடம் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்ல நான் லேட்டா வந்தேனா ஏன்னா முடிச்சு விட்டுறாதன மக்களுக்கு தெரியும். மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க தனுஷ், மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்றேன். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அபிரிவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கு என் மேல. சரி வாட்டர் மெலன் மாதிரி பேசாத, அடுத்தது போவோம். சோ அதுதானே என்ன நடந்திருக்குன்னா, எஃப்ஜே வியானா பாட்டுக்கு ஆடுறாங்க. ஆடி முடிச்ச உடனே கட் பண்ணா எஃப்ஜே கேக்குறாரு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா. வியானா ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல ஜெனரலா கேக்குறேன். மக்களோட மைண்ட் வாய்ஸ் சத்தியமா நல்லா இல்ல, தயவு செய்து இதை பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாலும் எங்களுக்கு காட்டாதீங்க அப்படின்னு. வியானா தெளிவா நல்லா இருக்கு எஃப்ஜே அண்ணா அப்படின்றாங்க. அதாவது அண்ணா என்பதை நான் மென்ஷன் செய்வேன். அண்ணா என்பது எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. அண்ணா அப்படின்றத அடிக்கடி அவங்க அழுத்தி சொல்லும் போது டவுட் வருது. ராஜா ராணி அந்த லைன் போயிடுச்சு. பிரதர் அப்படின்ற கண்டென்ட்டுக்கு ஏதோ ட்ரை பண்ற மாதிரி ஒரு கியூட் கட்டுறாங்க. எனக்கும் அப்படிதான். வியானா அவர்கள் இதை ஒரு கண்டென்ட்டுக்காக தான் அதை செய்யறாங்களே தவிர கண்டென்ட்டுக்காக செய்யல அப்படின்றதை நிரூபிக்கிறதுக்காக வியானா அவர்கள் தடுமாறிய தருணத்தை நம்மளால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்க முடியுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கரும இது கண்டென்ட் தானே அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிற வியானாவையும் பார்க்க முடியுது. சரி, நம்ம இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல வருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் காலையில அண்ணன் சொல்லிட்டு அவரும் எஃப்ஜேவும் ஓகே எது பிட்டு போட்டாலும் அண்ணன் சொல்லிட்டு நம்ம போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூட் ஆஃப் ஆகி எஃப்ஜே அவர்கள் அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. அத எஃப்ஜே கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாங்க, சுபிக்ஷா என்கிட்ட பேசவே மாட்டா அப்படின்றாங்க. ஏன் பேச அதையும் கண்டுக்காத எஃப்ஜே தட்டி விட்டு போயிடுறாரு. பாத்தீங்களா எல்லாருக்கா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க தம்ப்நெயில்ல ஏலே என்ன கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க இருங்க. பாக்கலையா நீங்க தம்ப்நெயில கிரியேட்டிவா யோசிச்சு வச்சிருக்கோம். நம்ம எடிட்டர் வினோதன் கிரியேட்டிவிட்டி பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு காண்டியா மேல என்னடா கையில எல்லாம் மாத்திக்கலாம் டாஸ்க், இந்த வீக்கெண்ட் டாஸ்க் அவங்க என்னென்ன கிரியேட்டிவ் டீம் பண்றது, நாங்க பண்ணிருக்கோம் பாருங்க ஒரு கிரியேட்டிவ். இன்னைக்கு டாஸ்க் என்ன பிக் பாஸ்ல இது வீடியோ பாருங்க. வயிறு இல்லடா எனக்கு தாடா வயிறு இருக்குதா பார்த்தா. டேய் நான் ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமாடா, எவ்வளவு பெரிய ரிவ்யூரா இருந்த தெரியுமாடா, எல்லாம் கூட்டத்துட்டு நடுசல இப்படி சைட்ல. டேய் ஒரு சூப்பர் மேன் பண்ற வேலையாடா இது.
அண்ணே இங்க பாருங்க தம்ப்நெயில் வேற மாதிரி பிபி கிரியேட்டிவ் டீமே தூக்கி இந்த டீம் அங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. பிபி கிரியேட்டிவ் டீமை தூக்கி இந்த டீம் அங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ணா. இந்த வாரம் டாஸ்க் ஏத்த மாதிரி வச்சிருக்கோனே. சோப்பு நல்லா மாப்பு செய்றீங்கடா. இருக்குல்ல, ஆனா நான் செய்யறனோ இல்லையோ நீங்க நல்லா செய்றீங்க. ஓகே. எங்க நெக்ஸ்ட். அண்ணனுக்கு நாங்க தாண்டா பண்ணுவோம், அப்படி தாண்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். நாளைக்கு அவர் படத்துல அடிக்க வாய்ப்பு கேட்காமையா போயிட போற. அன்னைக்கு இருக்குலே இந்த டயலாக கட் பண்ணி எனக்கு சொல்லுவோம். ஓகே ரைட். அதான் நல்ல விதமா தானே சொல்றோம். சரி சரி. ஓகே. சோ இது அப்படி இந்த ஒரு விஷயங்கள் அது முடிஞ்ச இந்த உடனே விஷயம் பாருவும் ரம்யாவும் ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது இது வந்து ஒரு நீங்க வந்து அது கடந்து போயிட முடியாது. அதாவது இன்னைக்கு எபிசோடுலயே சில விஷயங்களை கடந்து போட முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் புரியும். எல்லாருமே எங்களுக்கு புரியல, நாங்க அதை பத்தி பேசல. அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன் நாங்க அப்படி நினைக்க மாட்டோம். ஏன்னா நாங்க ஒரு மானங்கட்டவைங்க. அதுலயும் இந்த விஷயத்துல பார்க்கும் போது கொஞ்சம் ஓப்பனாவே பேசுறோம். ஓகே. அதாவது பார்வதி அவர்கள் புரளி பேசும்போது கூட அரோராவின் கேரக்டர் அசாசினேட் பண்றதுல முடிவா இருக்காங்க அப்படின்றத நம்மளால நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களால கமுருதீன் அரோரா கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. உனக்கு இருந்தாலே உசார் பண்ணிட்டு போக அதான் அவங்க தாட்ல இருக்கு. அவங்களுடைய பின் மண்டையில அது இருக்கு. எனக்கு இருந்ததோ ஒத்த ரோசா, அதை இப்படி புடுங்குறியே அப்படின்றதுதான் அவங்களுடைய ஃபீலிங். ஆனா என்ன கேக்குறேன், ஃபீலிங் இருந்தா போய் சொல்லுங்க கமருதீன் கிட்ட. ஏன் தனியா ரம்யா ஜோ கிட்டே புலம்புறீங்க விஜய் பார்வதி அப்படின்ட்டு நம்ம பானிபுரி அங்கிள் கேட்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியது இருக்கு. பார்வதி சொல்றாங்க, ஆனா வந்து சர்க்காசமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அச்சோ இவன் வேற ரொம்ப பண்றானே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ள இருக்க கஷ்டத்தை எல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. பாரு ரம்யா அட்வைஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா இல்லையா? அதாவது பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வேற யாரும் சொல்லியிருந்தா கூட மனசு கஷ்டமா இருக்காது. கமுருதீன் வந்து அரோரா ஏத்தி விட்டுதான் கமுருதீன் வந்து இப்படி சொல்றான் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்றதுக்காக அவங்க ஏதோ சொல்றாங்க. பேசிக்கலி உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரோரா கமுருதீன் ஒன்றாக செய்யும் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து விஜய் பார்வதி வயிறு எரிகிறார் என்பதுதான் நிஜம். யாராவது விஜய் பார்வதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வைத்தறிச்சலுக்கான ஜெலுசெல் என்ற அரியவை மருந்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து தளரவே கூடாது, அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்கன்னா நீ விலகி போ. உனக்கு எங்க வீட்டுல ரம்யா ஜோ ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னீங்கடா. எங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ரா. ஷோ ஆரம்பிக்கும் முட்டி போட்டு பாத்தீங்க. ஆனா எங்க ரம்யா ஜோ மோட்டிவேஷன் பண்ணி பாத்தீங்களா? அப்படி பண்ணா எங்க அக்கா. நீ வீட்டுக்குள்ள அவங்களையே ஆக்டிவிட்டி பண்றதுக்கும் இந்த டாஸ்க் பண்றதுக்கும் ஒரு 1000 பேர் மோட்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அவங்க பார்வதிக்கு மோட்டிவேட் பண்றாங்க பாருங்க. ஓகே. சோறு சோப்பு மாப்பு டாஸ்க் ரெஸ்யூம் ஆகுது. அத சொல்றீங்களா? அது சொல்றேன். அப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு டாஸ்க் இருக்குன்றது நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. பட் நம்ம சொல்லிதான் ஆகணும். ஓகே. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல மறுபடியும் எல்லாருமே வந்து கியூட்டா கியூட்டா பண்ற ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியல என்பதாலும் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க குரூப்பா. ஓகே. அந்த குரூப்பா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிக் பாஸ் சும்மா இருப்பாப்ல ஒரு பெரிய டேபிள் எடுத்து யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ மெனுவை போட்டு எழுதுங்க, அவங்க எல்லாரும் சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னோன்னே வாட் இஸ் திஸ் ஆர் வி கேம் ஹியர் ஃபார் குக்கிங் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாங்க எல்லாரும். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா யாரு பெஸ்டா பண்ணாங்க யாரு ஒஸ்டா பண்ணாங்கன்றத 2 கேப்டன் டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்து நடக்கல. ரம்யா ஜோக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கள யாரும் எதையும் சொல்லிடக்கூடாது. அவங்கள சொல்லிட்டா டிட் ஃபார் டாட் பண்றதே அவங்களுக்கு வேலையா போயிடும். அதனால விக்கல் விக்ரம் ரம்யா ஜோ சொல்ல அடுத்து பின்னாடி வந்த ரம்யா ஜோ அவர்கள், அதாவது ரம்யா ஜோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் விக்கல் விக்ரம் கண்ணில் அது சிக்கல. அதனால விக்கல் விக்ரம் அதை சொல்றாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப ரம்யா ஜோ அவர்கள் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரை அவங்க விக்கல் விக்ரம் தான் அவங்க சாய்ஸ்னா நான் சொல்றேன் விக்கல் விக்ரம்னு இறங்கி இருக்கணும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சாண்ட்ரா நீங்க வர்ஸ்ட் சொல்லுங்க நாங்க பெஸ்ட் சொல்றோம். சாண்ட்ரா கொடுத்த ஐடியாவை பின்பற்றி தப்பிக்க முயற்சி செய்யும் போது அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வாய் திறந்தோனே பிக் பாஸ் உள்ள இன்வால்வ் ஆகி சாண்ட்ரா நீங்க சொல்லுங்க ஏன் என்ன ரீசன் பிரஜின்னு சொல்றீங்க அப்படின்னு கோத்து விட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஒய்ஃப் சொல்ற ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, இதுல யார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்?
புரியலையே. பிரஜினாசன் பிரஜன் ஒய்ஃப் சார். இல்ல என்னன்னா ஏன இல்ல திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அடிக்கடி அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிருது. எனக்கு ஒரு ஆம்பளை இருக்காரு, என் ஹஸ்பண்ட் பிரஜின் அப்படின்றாரு. அதனால அந்த கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். திடீர்னு சாண்ட்ரா அவங்க சொல்றது மைண்ட்ல வந்துட்டு ஓகே. போயிடுச்சு. மக்களே மன்னிச்சிருங்க. பெஸ்ட்டுக்கு வந்து பிரஜன் சொல்றாங்க, வொர்ஸ்ட்க்கு வந்து விக்கல் விக்ரம சொல்றாங்க. விக்கல் விக்ரம ரம்யா ஜோவே சொல்றாங்க. விக்கல் விக்ரம் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு. அடுத்து ரம்யா ஜோவும் விக்கல் விக்ரமும் பேசுறாங்க. அவங்க இன்னொரு ஆமா. டீம் போறாங்க. இதெல்லாம் ஓகே. இதுக்கு நடுவுல போய் ரம்யா ஜோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. எஸ். இதெல்லாம் சொல்லும் போது நடுவுல வந்து அம்மா கமருதீன் வந்து அம்மா நீ கூட தான் அவரை சொன்னேன். ஆமாண்ணே நான் அவரை சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னு அதே மாதிரி தானே எனக்கும் அவரை தெரியல. அப்படி நான் இப்படி எனக்கு கன்வின்ஸ் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன், வந்தது நீ ஏமா அழுவுற? நீ என்ன சொல்றீங்க? நான் ஏன் அவரை சொன்னா அவர் ஏன் கோவப்படணும் அப்படின்றீங்க. இந்த ரெண்டுத்துக்கு தான் சிங்க் ஆகுதா ரம்யா ஜோ? நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வேஸ்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். முடியலன்னா வந்துருங்க. ஆமா, வீட்டுக்குள்ள 3 கதவு இருக்கு. ஏதாவது ஒரு கதவுல வந்துருங்க. போறேன்னு சொல்றீங்களே தவிர போர் அடிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குறீங்களே அப்படின்னு விஜய் தனுஷ் ஃபீல் பண்றாப்ல. அதனால தயவு செய்து ரம்யா ஜோ வெளியில வாங்க. மக்களே ஃபீல் பண்றாங்க. நீ வெளியிலே வா அப்படின்னு பாட்டு பாரு. எஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதுல விஜய் பார்வதி அவர்கள் சரி, வியானாவும் சரி, ரம்யா ஜோவும் சரி, சாண்ட்ராவும் சரி, விக்கல் விக்ரமும் சரி, இந்த மாதிரி பல பேர்களுடைய தோற்றங்கள் இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாம் காணாம போன தருணமா தான் இன்னைக்கு எபிசோட் மொத்தமாவே இருந்துச்சு. ஓகேவா? காணோம் இன்னைக்கு. ஆமா, சபரில எங்க போனாரு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் வொர்ஸ்ட் முடிஞ்ச உடனே சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் கேப்டன்சி மூலியமா வருது. உள்ள இருந்து கேப்டன் லெட்டர் எடுத்துட்டு வராரு. என்னென்ன கேக்குறாங்களோ இந்த ஸ்லேட்ல என்னென்ன வந்து எழுதி தராங்களோ அதெல்லாம் நீங்க சமைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை ஆகுது. காரம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு பிரச்சனை திருப்பி ஆகுது. கெமி அவர்கள் சுகர் கேக்குறாங்க. இவ்வளவுதான் தர முடியும். கமுருதீனுக்கு என்ன பிரச்சனை கெமி கிட்ட? இது நைட் எனர்ஜி ஸ்டார்டிங்ல இதுதான் நடக்குது. அதான் நைட் நடக்குது. அதான் கமுருதீனுக்கு கெமி கிட்ட என்ன பிரச்சனை? அந்த டோன் என்ன டோனி? அவர் கேட்ட டோன் தப்பு தான். அவர் கிச்சன் டீம்ல இருக்காரு. நெய் கேக்குறாங்க ஒரு ஸ்பூனு. இவங்க வந்து காரமா இருக்கு கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க ஒரு பஞ்சாயத்து ஆகுது. அப்போ கமருதீன் வந்து பேசினது வந்து கொஞ்சம் தப்பாதான் இருந்துச்சு. அவருக்கு டோன் கொஞ்சம் உயரமா எதிர்த்து பேசினது எல்லாமே பேசுறாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசும்போது கமருதீன் அங்க பேச வேண்டிய வேலையே கிடையாது. கேப்டனே பேச மாட்டிருக்காருன்னு. ஆமா, அப்ப கேப்டன் தான் வாயை திறக்கணும். கேப்டன் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே நடுவுல புந்துறாரு. ஏன்னா கண்டென்ட் உருவாக்கணும். கமருதீன் இந்த வீரத்தை சோல்ற தூக்குறதெல்லாம் கெமி கிட்ட காட்டணும் ஆசைப்படுறாங்க போல. பாவம் கெமி கிட்ட அவர் வேற என்ன எதிர்பார்த்தாரோ என்னவோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா கெமி அவர்கள் விடல. இன்னைக்கு போட்டு கிழிச்சிட்டாங்க. கெமி அவர்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் நியாயப்படி கமருதீனை கிழிச்ச மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா கமருதீன் வந்து வாடி போடின்னு பேசும்போது வாடி போடி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் உங்களை கமருதீன் பேர் சொல்லும்போது கால் மீ சார் அப்படின்ற மாதிரி ரோலக்ஸ் சொல்ற மாதிரி சார்ன்னு கூப்பிடுங்க. எதுக்கு உங்களை சார்ன்னு கூப்பிடணும் கமருதீன்? சார்ன்னு கூப்பிடுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த வீட்டுல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க நான் சொல்லவா? கமருதீன் ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் கமுக்கமா வெளில ஓடிடுவாங்க பாத்துங்க. என்ன லிஸ்ட் பெருசா போகுமே. அப்புறம் அதுதான் மறுபடியும் அந்த பிரச்சனை நடக்குது. சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது என்னன்னா கானா வினோத் அவர்கள் வந்து காரமா எனக்கு குழம்பு வேணும், கத்திரிக்காய் குழம்பு வேணும் அவர்தான் எழுதுறாரு அந்த டாஸ்க்ல. ஸ்பெஷலா அவருக்காக செய்யறாங்க. செஞ்சோடனே அரோரா வந்து ஏதாச்சும் வேற ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேக்குறப்போ சொல்லியே கொடுக்குறாங்க திவ்யா அவர்கள். இது ரொம்ப காரமா இருக்கும்னு அரோரா பரவாயில்ல கொடுங்கன்னு சாப்பிடுறாங்க. 2-3 பேர் பிரஜன் வந்து வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கெமி வரார்கள். கெமியும் கேக்குறாங்க. கெமிக்கு காரமா இருக்குன்னு பதில் சொல்லும் போது மறுபடியும் அதை மறுபடியும் மாற்றி சொல்கிறார்கள். கரெக்டா? அதான் கெமி வந்து கெமி கேட்டோடனே திவ்யா சொல்றாங்க நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நேத்தே நீ காரமா இருக்குன்னு இது ரொம்ப காரமா இருக்கும் வேணான்றாங்க. இல்ல நான் தயிர் போட்டிருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை கொடுங்க அப்படின்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே வந்து ஏன் வந்து பொதுவா நீங்க செஞ்சிருக்கலாம்ல, டாஸ்க் செய்யறப்போ பொதுவா காரம் வச்சு செஞ்சிருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு காரம் போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களுக்கு புரியாத மாதிரியே மறுபடியும் கேக்குறாங்க. அது டாஸ்க்ன்றதே புரியாம டாஸ்க்னால நீங்க ஏன் இவ்வளவு காரம் போட்டு செய்றீங்க அப்படின்ற மாதிரி கெமி ஒண்ணு உருவாக்குறாங்க. அது கொஞ்சம் வாண்டடாவே இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கெமி வந்து கொஞ்சம் தெளிவா அது என்ன மேட்டர்னு தெரிஞ்சுட்டு கெமிக்கு அவர்களுக்கு வந்து டாஸ்க் உடைய புரிதல் சுத்தமா கிடையாது. இந்த டாஸ்க்ல எந்த டாஸ்க்லயுமே அந்த புரிதல் அவங்க கொண்டு வந்து இங்க சொருகுறாங்க. சொருகும் போது அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா
கானா வினோத் அவர்கள் வந்து அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா அப்படின்னு கெமியோட தாட் ப்ராசஸ்ல தோணுனதுனால அந்த டாஸ்க்ன்னு மறந்து நார்மல் ஃபுட் டைம் மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அந்த ரியாக்ஷனை ஓவரா ஆக்கி அதை வைத்து, அதாவது நேற்று நைட்டு கமருதீனுக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கும் போல. அப்ப ரியாக்ட் பண்ணல, அப்ப நான் அதை பிரச்சனையாக்கல, அப்ப நான் சாஃப்டா போயிட்டேன், அதனால கேமரா கண்ட்ரோல் எடுக்கல, ஐயையோ நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா யோசிச்சு மதியானம் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு தாட்டு தம்பி. இது என்னோட யூகம் தான். அவங்க போய் அழுதெல்லாம் கொஞ்சம் ஓவர் மாதிரி இருந்துச்சு. சாப்பாடுல எப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவங்க தெளிவா யோசிச்சிருந்தா இப்படி அவங்க ரியாக்ட் ஆயிருக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கனியக்கா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இப்படின்ட்டு. அரோரா வந்து பாரு கெமி, அது என்னாலதான் இங்க சொல்றாங்க, நான் கேட்டனாலதான் எல்லாரும் வாங்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அது கானா வினோத் செஞ்சு அப்படி சொல்லி என்கிட்ட அப்படி பேசாதீங்க, எதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்கன்னு கெமி மறுபடியும் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில அழுகுற மாதிரி அவங்க போறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ வராங்க, அவங்க வந்து ஆறுதல் படுத்துறாங்க. ரம்யா ஜோ பிடிச்ச விஷயமே தான், எல்லாரையுமே ஆறுதல் படுத்துறாங்க. ஜஸ்ட் ஜெனரலி நாட் ஒன்லி டான்சர் ஆர் கல்ச்சுரல் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆறுதல் சொல்லக்கூடியவர், தெரபிஸ்ட். எஸ். அதனால ரம்யா ஜோ அவர்கள் வெளியில வந்தாங்கன்னா எல்லாரும் அவர்கிட்ட ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் டிப்ஸ் வேணும்னா, உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா ரம்யா ஜோ கிட்ட போன் அடிச்சு கேளுங்க, அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பேசலாம் போல. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இந்த நாள்ல வந்து கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா என்டர்டைன்மெண்ட்னா நிஜமாவே என்டர்டைன்மெண்டா இருந்த ஒரு டாஸ்க் ஒண்ணு நடக்குது. மியூசிக் போடுவாங்க. உண்மையாவே அழகா இருந்துச்சு. இதை கிரியேட்டிவா யோசிச்ச டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிகவும் பொருட்செலவில் பிரம்மாண்டமாக செட் அமைத்து அதற்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை கஷ்டப்பட்டு போய் ப்ராசஸ் பண்ணி வாங்கி இந்த டாஸ்க் எவ்வளவு இன்னோவேட்டிவா நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக எல்லா இடத்துலயும் தட்டுகளை பிளேஸ் பண்ணி தட்டுக்கும் மேலே அந்த கண்டென்ட்ஸை பிளேஸ் பண்ணி அவங்க சைக்கிள் எல்லாம் அவர் சைக்கிள் 2 ஹவர்ஸ்க்கு ரெண்டுக்கு எடுத்து இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. நல்லா தானே இருந்துச்சு இந்த டாஸ்க். சூப்பரா இருந்துச்சு. இதுல நம்ம முக்கியமாக இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா 2-3 விஷயங்கள் தான். அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா அரோரா அவர்களுடைய இந்த கேம் பிளே. பத்தியா இந்த விஷயங்கள்ல ஃபன்னா வந்து அரோரா அவர்களுடைய உண்மையாவே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபாஸ்டா போய் எடுத்தது, அந்த இது தமிழ் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொன்னா அரோரா வந்து கரெக்டா அந்த பொருளை எடுப்பாங்க அப்படின்றது அரோராவுக்காகவே இந்த டாஸ்க் டிசைன் பண்ண மாதிரி ஒரு டாஸ்கா அமைஞ்சிருச்சு. இதுல அரோரா எடுக்க கமருதீன் டான்ஸ் ஆட, செல்ஃபி ஆமா செல்ஃபி விட கமருதீன் டான்ஸ் ஆட, அந்த பக்கம் ஃபயர் இன்ஜினுக்கே போன் அடிச்சு கூப்பிடலான்ற மாதிரி பார்வதி வயிறு குபுகுபு எரிய, அதை மேட்ச் பண்றதுக்கு கமருதீன் ஒரு இடத்துல டான்ஸ் ஆட, அதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம பார்வதி அந்த இடத்துல நின்னுகிட்டு கமருதீனோட போர்ஸ்ஃபுல்லியா ஒரு டூயட்டை ட்ரை பண்ண வரே வா. அப்பயும் கமருதீன் வந்து ஆப்போசிட்ல இருந்த அரோராவை பார்த்து டான்ஸ் ஆட பார்வதிக்கு பப்பி சேமாக. பிக் பாஸே வந்து அரோரா இந்த எனர்ஜி நாங்க பார்த்ததே இல்லை இவ்வளவு நாள், நல்லா இருந்துச்சு, கீப் இட் அப் அப்படின்னு பாராட்டின தருணங்கள் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு குட்டி காதல் மலர்ந்ததை நீங்க பாத்தீங்களா? கூட மேல கூட வச்சுக்கு எஃப்ஜே போய் எடுத்த உடனே ஃப்ரேம பாத்தீங்களா சார்? அந்த ஃப்ரேம வியானா ஃபோக்கஸ் என்ன, இங்க எஃப்ஜே ஃபோக்கஸ் என்ன, ஒரே கூத்தால இருக்கு. எனக்கு புரியலையே. இல்ல தனுராஜ், நெட்ஃபிளிக்ஸ்ல டூட் படம் பாத்தியா? நான் பார்த்தனே. அதனாலதான் உன் மனசு எவ்வளவு வலிக்கும் எனக்கு தெரியும். அந்த அதாவது மமிதா பைஜு கிட்ட எப்படி வந்து அவரு பிரதீப் ரங்கநாதன் ஃபீல் பண்ணுவாரோ அந்த மாதிரி வியானா அவர்களை ஒரு ரசிகரா, ஒரு கிரஷா, மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய காதல் கோட்டையை எழுப்பியிருந்த தனுஷ் இப்ப உண்மையாவே எஃப்ஜே அவர் பார்த்து வியானா அவர்கள் அந்த பாட்டை பாடி அவங்க கண்ணுக்குள்ள நடந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரியில தனுஷுடைய பயாலஜியே டேமேஜ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இதயத்தை பிடித்து கொண்டு இருப்பார் என்று தனுஷ் எதிர்பார்த்தால் அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். மக்களே, இது காதல் என்பது அடுத்தவர்களுக்கு தரும் வழி அல்ல, நம் நெஞ்சில் சுமக்கும் ஒரு சுகமான வழி என்பதுதான் உண்மை. மக்களே, இல்லை இல்லை, அது நல்லா இருப்போம், அவ்வளவுதானே. எங்கிருந்தாலும் நல்லா இருப்போம். பாத்தீங்களா, உண்மையான காதலை உளறினார் தனுஷ். நாளைக்கு தமிழிலே இதுதான்.
அரோரா ஃபேன்ஸ் கிளப்ல இணையலான்னு இருக்கேனே. அரோராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா விளையாடினாங்க அவங்க கேம். ஸோ ஐ எம் பிளானிங். இன்னைக்குதான் விளையாடினாங்க அப்படின்னு இவரு பிக் பாஸே சொல்றாங்க. ஆமா. ஓகே. ஆடுறாங்க. ஆனா மக்கள் நியாயமா ஒண்ணு சொல்லவா? அந்த வீட்டுக்குள்ளேயே நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கிற ஒரே பொண்ணு அரோரா தான். வெளியில நெறைய அதனாலதான் நெகட்டிவிட்டி சம்பாரிச்சுட்டு போனாங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறபோது நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கிற அந்த ஒரிஜினல் கேரக்டர்ல நியாயப்படி இருக்கிறது கொஞ்சம் ஆட்கள்னா அது அரோரா வந்து ஒரு ஆட்களா நான் பாக்குறேன். சோ என்ன தட் மாரியே இஸ் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இல்லாம இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன மாரி நெகட்டிவிட்டி இல்லாம இருக்காங்கன்னா, நானும் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு பெர்சன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படி நடந்துகிட்டு இருக்க ஒரு ஜாலி ஃபன் டாஸ்க் இடையிலே ஒரு பரபரப்பான ஒரு மொமெண்ட். ம். அதுதான் வந்து ஒரு பாட்டு ஒண்ணு ஓடுது. கனி அவர்கள் வந்து எடுக்க போறாங்க. அதாவது வினோத் அவர்களும் கரகாட்டக்காரன் போறாங்க. சாங் ஏதோ நடக்குது. அதுல போய் அந்த கரகாட்டக்காரன் அந்த எக்யூப்மெண்ட்ட தூக்குறதுக்காக எல்லாரும் ஒரு 6 பேர் ஓடுகிறார்கள். அது வந்து கார்னர்ல இருக்கு. சோ ஐ அம் கார்னர்ட், ஐ அம் ஹெல்ப்லெஸ், ஐ அம் இன்ஜூர்ட் அப்படின்ற அளவுக்கு கனி அவர்களுக்கு அடிபடுது. அடிபட்டவுடன் இது நம்ம ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அடிபட்டவுடன் அனைவரும் கையை காட்டுவது கானா வினோத் மேல. ஆனா கானா வினோதை போல ஒரு நல்ல மனிதரை நான் உலகத்திலேயே பார்த்ததில்ல. இல்லண்ணா எனக்கு என்னன்னா, ப்ராடக்ட்டும் விழுகுது. ப்ராடக்ட் எடுக்க வந்த கனி அக்காவும் விழுகுறாங்க. ஆனா ப்ராடக்ட்ட தூக்கி வின்னர் அப்படின்னு போனாரே தவிர, விழுந்த கனி விழுந்தவங்க. அக்காவ தூக்கணும்னு ம், தோணல. ஹியூமானிட்டியும் கிடையாது. நின்னுட்டு ம். இருந்த தூக்கி நிப்பாட்டின கனி அக்காக்கு, "அக்கா பரவாயில்லையா? அடிபட்டுருச்சா? ஐ ஆ அம் வெரி சாரி" அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் கூட இல்ல. ஆனா தைரியம் அவர் தானண்ணே. மேல பழி விட்டுருக்கோம். விழுந்துருமோன்ற ஒரு பதட்டத்துல பதறாரே தவிர, ஒரு ம். மனிதாபிமானம் ஒரு இன்ச்சுமே கானா வினோதுக்கு இல்ல. எஸ். அவர் வேணும்னு பண்ணல. அவரு தடுக்கி விழுந்துட்டாங்க. ஆனாலுமே அங்க இருந்து விழுந்த உடனே நமக்கே ஒரு மாரி பதறிடுச்சுண்ணே. பார்த்ததுல டப்புன்னு போய் விழுறாங்க அவங்க. அந்த ஓரத்துல போய் விழுறப்போ, கால் செம்ம அடி அவங்களுக்கு. நமக்கு எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க. இவர் வந்து நான் தான் எடுத்தேன், நான் தான் எடுத்தேன். என்கிட்ட தான் இருக்கு. பிக் பாஸ் சொல்லிட்டேன், பிக் பாஸ் சொல்லிட்டுன்னு ஒரே டயலாக் அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்காருண்ணே அவரு. பிக் பாஸ் சொல்லிட்டு ஒத்துக்கிறேன், பிக் பாஸ் சொல்லிட்டு ஒத்துக்கிறேன்னா, அப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, அந்த ஒரு பாயிண்ட் இந்த கேம மாத்தவே இல்ல. ஆமா. அது சும்மா ஃபன் டாஸ்க் தான். 2 பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த இவங்க இந்த பாயிண்ட் ஜெயிச்சிருந்தாலுமே அவங்க தோத்து தான் இருப்பாங்க. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவியில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும் அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.